தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி வருகின்ற வெள்ளிக்கிழமை நாட்களிலே இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவானுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். மிக சிறந்த நற்செய்தியை தந்தவரும் ஆண்டவருடைய அன்பு சீடர் என அழைக்கப்படுகின்ற புனித யோவான் ஆண்டவர் இயேசுவுக்கும் விண்ணக தந்தையாம் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற ஆழமான அந்த உறவை ஒன்றிப்பை தன்னுடைய நற்செய்தியில் மிக சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நமக்கும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் இடையே இருக்க வேண்டிய அந்த ஆழமான ஒரு பிணைப்பு, ஒரு ஒன்றிப்பு என்பதை நாம் உணர்ந்து அதற்கான அருளை நாம் இந்த வழியில் கேட்போம். மேலும் இன்றைய நாள் நம்முடைய சங்கம அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிறப்பான நாளில் சங்கம மாதா வழியாகவும் நம்முடைய வேண்டுதலை முன்வைத்து நாம் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது வாழ்நாள் சந்தா உறுப்பினர் பொன்னகர் குரியன் ஆபிரகாம் ஷெர்லி குரியன் திருமண நாளிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, வாழ்நாள் சந்தா உறுப்பினர் பெரிய மெழுகுபாறை கலைவாணி என்று பிறந்த நாளிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, பொன்னகர் சாந்தமாள் குடும்பத்தில் மறைத்த ஆரோக்கியசாமி ராமசாமி மீனாட்சி அம்மாள் ஆன்ம இலைப்பாற்றிற்காக, வருமண்டபம் குழந்தை சாமி குடும்பத்தில் மறைத்த வயலட் செசிலி அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் இப்பணியை நாம் ஒப்புக்கொள்வது வழி தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறுவோம். பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம் மீதிரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே
வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாருடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, திருத்தூதனான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறையுண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவு திறனுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. சகோதர சகோதரிகளே, தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம். கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கின்றோம். தந்தையோடு இருந்தும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்கள் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகின்றோம். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்க சொல்ல வேண்டிய பதில்களை நேர்மையாளர்களே ஆண்டவரின் கழிவுறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரின் கருக்கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் கழிவுறுவனமாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். அல்லது நேர்மையாளர்களே ஆண்டவரின் கருக்கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன, வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களிடங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. அல்லது நேர்மையாளர்களே ஆண்டவரின் கருக்கூறுங்கள். நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்திற்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களை ஆண்டவரின் கழிவுறுங்கள், அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். அல்லது நேர்மையாளர்களே ஆண்டவரின் கருக்கூறுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். மறைக்காட்டியரின் வெண்கொடுவோம். இறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 2 முதல் 8 வரை. வாரத்தின் முதல் நாளன்று மகதல மரியா சீமோன் பேதுருவிடமும்
இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவானின் திருநாளை கொண்டாடுகின்றோம். இயேசுவின் சீடர்களிலே இயேசுவால் மிகவும் அன்பு செய்யப்பட்ட சீடர் என்றும் யோவான் நற்செய்தியில் இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியிலே மற்ற சீடர் எனவும் இவர் அழைக்கப்படுகின்றார். யோவான் செபதேயுவினுடைய மகனாக மீன் பிடிக்கின்ற அந்த தொழிலை தொடக்கத்தில் செய்தவராக நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். இன்னுமாக இவரை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது அந்த 12 சீடர்களிலே மிக இள வயதினராக இவர் இருந்தார் என்றும், யோவான் நற்செய்தி, 3 திருமடல்கள், திருவெளிப்பாடு இந்த நூல்களை எழுதியவராகவும் இவர் இருக்கின்றார். எனவே இப்படியாக இவர் நமக்கு தந்த அந்த யோவான் நற்செய்தி இன்னும் ஆண்டவருடைய பல்வேறு பரிணாமங்களை நமக்கு விளக்குவதாக, அந்த ஆண்டவர் இயேசுவுக்கும் அவரை வழிநடத்திய விண்ணக தந்தையாம் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற அந்த ஆழமான ஒரு உறவு, அவர்களுக்கு இடையே இருக்கின்ற அந்த ஒரு ஒன்றிப்பு, பிணைப்பு அனைத்தையும் நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. ஆனால் ஒரு அடிப்படையாளர் இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தொடக்கத்தில் இவரும் மற்ற சீடர்களைப் போல அல்லது அங்கே இருந்திருக்கிற யூதர்களைப் போல ஒரு சாதாரண ஒரு மனிதராக, சற்று சில நேரங்களில் ஒரு கடின மனது கொண்டவராகவும் அவர் இருந்தார் என்று. ஏனெனில் ஒரு சமயம் ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீடர்களும் சமாரிய ஊர் வழியாக ஒரு இடத்துக்கு செல்வார்கள். அப்போது அங்கு இருக்கின்ற சமாரியர்கள் இந்த வழியாக நீங்கள் வரக்கூடாது என்று இயேசுவையும் மற்றவர்களையும் தடுப்பார்கள். உடனே யோவான் தான் இயேசுவிடம் சொல்வார், ஆண்டவரை கட்டளையிடும், வானத்திலிருந்து தீ வரவழைத்து இவர்களை அழிக்கட்டுமா என்று கேட்பார். அப்போது ஆண்டவர் இயேசு யோவானை கடிந்து கொள்வார். ஏன்னா இவங்க நம்ம போற வழியை தடுக்கிறாங்க, நம்ம ஊருக்குள்ள ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கோபத்துல இவரை அழிக்க வேண்டும் என்ற அத்தகைய அது ஒரு மனதுடையவராகவும் சில நேரங்களில் அவர் இருந்திருக்கின்றார். இன்னும் அவருடைய தாய் ஆண்டவரிடம் வந்து, நீர் ஆட்சி உரிமை பெற்று வருகின்ற பொழுது உடைய வடப்பக்கம் ஒருவனும் இடப்பக்கம் ஒருவனுமாக என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என கேட்ட பொழுது மற்ற சீடர்கள் எல்லாமே கோபம் கொள்கிறார்கள். இப்படியாக ஆட்சி அதிகாரத்தில் ஆசைப்பட்டவராகவும் அவர் இருந்தார். நம்மளுடைய பாதுகாவலர் சக்தி மிகு சந்தியாகத்துடைய அவருடைய சகோதரராக அவர் இருக்கின்றார். இன்னுமாக அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த முக்கியமான 3 திருத்தூதர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான், இவர்கள் அடிக்கடி ஆண்டவரோடு முக்கியமான இடங்களுக்கு செல்லுகின்ற அந்த நிகழ்வுகளால் நாம் பார்க்கின்றோம். இவை இப்படியாக ஒரு தொடக்கத்திலே ஒரு சாதாரண நபராக இருந்தாலும், ஆனாலும் ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையை தொடர்ந்து கேட்கின்ற போது அவர் கூடவே இன்னும் அருகில் இருக்கின்ற அந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொள்கின்ற பொழுதும், இன்னும் ஆண்டவர் தன்னுடைய அந்த இலக்கு, தன்னுடைய அந்த ஒரு ஆண்டவரை மாட்சிப்படுத்துகின்ற, அந்த மகிமைப்படுத்துகின்ற, தந்தையை மாட்சிப்படுத்துகின்ற அந்த ஒரு நிலையை நோக்கி அவர் செல்கின்ற அந்த பாதையை எல்லாம் நன்றாக அறிந்தவராக, குறிப்பாக ஆண்டவர் இயேசு இந்த ராவணவில் ஏற்படுத்திய அந்த நற்கருணை,
அப்போது அவர் எல்லா சீடர்களுடைய பாதங்களை கழுவி, ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவர் இப்படி இதை செய்ய வேண்டும் என சொல்லுகின்ற அந்த நிலையிலிருந்து இப்படியாக படிப்படியாக ஆண்டவரிடமிருந்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டவராக, ஒரு கட்டத்தில் வாழ்ந்தான் ஆண்டவருக்காக இயேசுவுக்காக தான் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு வாழ்விலை பிடிப்பு கொண்டவராகவும் அவர் இருக்கின்றார். எப்படி எனில், ஆண்டவர் அந்த பாடுகளின் நேரத்தில் மற்ற எல்லாருமே பயந்து அவர்கள் அஞ்சி ஓடி விடுகிறார்கள், யாருமே இல்லை. ஆனால் அங்கு யோவான் சீடர் மட்டுமே இருக்கின்றார். அவரிடம்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயை ஒப்படைக்கின்றார். இப்படியாக அவர் மற்ற எல்லாருமே பயந்து அந்த ஓடிய அந்த நேரத்திலும் கூட ஒரு துணிச்சலாக ஆண்டவர் இயேசு கூட இருந்தார் என்றால், அவருக்குள் அப்போது இருந்தே அந்த ஆண்டவருடைய அந்த போதனையில் அவர் செய்த அந்த அருள் அடையாளத்தில் அருண் செயல்களில் ஒரு பிடிப்பு கொண்டவராக அவர் ஆண்டவர் பாதையில் நடக்கின்ற அந்த ஒரு பயணத்திலே மிக துணிச்சல் மிக்கவராக அவர் இருந்தார் என்றும் அவருடைய வாழ்வில் இருந்து நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அவருடைய திருநாளை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலும் சில நேரங்களில் நாம் நம் ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், கடின மனதுடையவர்களாக இருக்கலாம். சில நேரங்களில் இந்த சமூகம் சொல்லுகிற ஒரு சீரழ பாதையில் நாம் செல்லலாம். ஆனால் தொடர்ந்து இறைவார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுது, இன்னும் இறைவார்த்தையை பல நேரங்களில் நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஒரு கட்டத்தில் நாம் அதிலிருந்து ஒரு மாற்றம் பெற்று ஆண்டவருக்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டும், ஆண்டவருக்கு உரிய ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தனையை இன்றைய நாளில் இந்த புனிதர் நமக்கு தருகின்றார். எனவே வாழ்ந்தவர்களே, ஆண்டவர் நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் மிக அழகான அந்த சிந்தனைகள் எல்லாமே. ஆண்டவர் இயேசு எப்படி தன்னையே அவர் தியாகம் செய்கின்றார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால் தான் அது பலனளிக்கும் என்று அவருடைய அந்த வாழ்வு எப்படி ஒரு நிறைவை நோக்கி போகும் என்பதை அந்த தொடக்கம் முதலே அழகாக அவர் கொண்டு சென்றவராக விவிலிய ஆசிரியர்கள் கூறுவார்கள். தொடக்கம் முதலே அவருக்கு சான்று பகர்கின்ற அத்தகைய அந்த புதுமைகளும் செயல்பாடுகளிலுமே மிக அழகாக, மிக அது விலாவாரியாக விளக்கமாக எல்லா புதுமைகளையுமே விளக்கி யோவான் நற்செய்தியிலே சொல்லப்படும். இப்படி இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற அவர் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார் என்று ஆண்டவருக்கு சான்று பகர்கின்ற அத்தகைய ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையையும் அவர் வாழ்ந்திருக்கின்றார். எனவே வாழ்ந்தவர்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். அவருடைய திருநாளை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாமும் ஆண்டவருக்கு சான்று பகர்கின்ற அல்லது சாதாரண ஒரு மனநிலையில் இருந்து ஆண்டவருக்கு உகந்த ஒரு நல்ல ஒரு மற்றவர்களை அன்பு செய்கின்ற ஒரு தியாக மனநிலை கொள்கின்ற அல்லது விட்டுக் கொடுக்கின்ற, மன்னிக்கின்ற இத்தகைய ஒரு மனநிலை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை உணர்ந்து அதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். அதனால் திருவிருந்து என்னும் ஊற்றிலிருந்து உன் திருத்தூதர் யோவானுக்கு வெளிப்படுத்திய நிலைவாழ்வுதல் வார்த்தையின் மறைப்பொருளை நாங்களும் இவ்விருந்தின் வழியாக பெற்று புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று மொழி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்கு உரிய மனித தன்மை முடிவில்லா ஆட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்கு உரிய இந்த உறவு ஒன்றைப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உண்மை புகழ்ந்து மகிழ்வுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியது. கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இலக்கணை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஒளியும் முறையை தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். சிறப்பாக திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற குரியன் ஆபிரகாம் ஷெர்லி குரியன் குடும்பத்தினர், கலைவாணி குடும்பத்தினர், சாந்தம்மாள் குடும்பத்தினர், குழந்தைசாமி குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து இவர்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் செவி சாய்த்தருளும். உயர்த்திலும் எதிர்நோக்குடன் போய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோம். எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இங்கு சொல்வோம்: ஆமென்.
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் குழுவும் திருமுதலும் திருவிழக்கமும் எங்கள் நீதி தீர்ப்புக்கும் கல்லறைக்கும் உள்ளாக்காகவும் உமது பரிந்துரைத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் உடனடிக்கும் அருள்வதாகவும் இருக்குமாறாகும். இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காக்கும் நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
அவர்களே, யூபிலி ஆண்டு ஜெபம் நாளையோடு நாம் நிறைவு செய்கிறோம். நாளை காலை திருப்பலியில் நாம் செல்வோம். மாலையில் நம்முடைய மறைமாவட்ட அந்த கத்தீட்ரல் பேராலயத்தில் நடைபெறுகின்ற யூபிலி ஆண்டு நிறைவு கொண்டாட்ட திருப்பலியோடு அந்த ஜெபம் நிறைவுக்கு வருகிறது. ஆனால் அந்த கிறிஸ்துவின் ஆன்மாவை அது எப்போதுமே சொல்ல வேண்டும். அது நன்மை வாங்கிய பிறகு அந்த பாடல் முடித்தவுடன் நீங்கள் எப்போதுமே சொல்ல வேண்டும். அடுத்த வருடத்திலிருந்து புதிய வருடத்தில் நம்முடைய வீட திருப்பணிகளுக்கான ஒரு புது ஜெபம் நாம் சொல்ல இருக்கின்றோம். எனவே நாம் இந்த யூபிலி ஆண்டு ஜெபத்தை நாளை திருப்பணத்தோடு நிறைவு செய்கின்றோம். அதை நாம் தெரிந்து கொள்வோம். இப்போ நாளை மாலை மிக சரியாக 6 மணிக்கு நம்முடைய மேலப்பூர் மரியன்னை பேராலயத்தில் யூபிலி ஆண்டு நிறைவு கொண்டாட்ட திருப்பலி நம்முடைய திருச்சி மறை மாவட்ட எல்லா தந்தையர்கள் ஆயர் தலைமையில் இந்த திருப்பலி நடைபெறுகின்றது. எனவே நாளை மாலை திருப்பலியிலும் நீங்கள் பங்கேற்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சங்கம அன்னையை நோக்கிய நவநாட்சகம் கண்ணீரையில் ஆரோக்கியமான சங்கம தாய் இரக்கத்தின் அணையில் வீட்டிற்கு எங்கள் ஆண்டவரை எங்களின் ஆன்மா குடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் இருந்தவர்களும் ஒரு வேறுடையான எண்ணற்ற பிடியாளிகள் நலமடைந்துள்ளன. ஒரு வகையையும் கைகளையும் நம்பிக்கொண்டு உங்களை நாடி வருவோம். உன் திருமகனையும் உண்மையும் அன்பு செய்து இறைப்பட்டவர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்கிறோம். எங்களின் ஆன்ம அருள் வாழ்வை குணப்படுத்தியவர்களும் உலக துன்பங்களாலும் மனவேதனைகளாலும் அல்லலுறுகின்றவர்களுக்கு அருகில் இருந்து உங்கள் தாயங்களுடன் ஆறுதலையும் துன்ப வேதனைகளின் நின்று எங்களை காத்தரணும். ஆவசேற்றில் சிக்கின்றவர்களை அருள் நீரால் கழுவி புனிதராக்கியவர்களும் இறை தாழ்ச்சியை சார்ந்துள்ள இறைமகளை ஏற்றெடுத்த தாயே, அந்த உதவியை நாடியவர்களாகிலும் உமால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே. எங்களுடைய துயர வேலைகளில் எங்களை தஞ்சமாயிருப்பேன் என்று உறுதியாக இருக்கிறோம். ஏனெனில் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க விழுந்திடும் விண்ணக தாய் நீரே, என் மண்ணுலகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றினின்று வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக. இறைமக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் சங்கம தாய், நீர் எல்லாம் கொண்ட இறைமகன் கிறிஸ்துவின் அன்னையாகையால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்கக்கூடியவர் என்றும் எல்லா ஆபத்துகளில் நின்றும் எங்களை பாதுகாத்தருடும். எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றியிருந்தும் இறையன்பில் வளர்ந்திட நலமும் வரமும் தருளும். இவற்றை எல்லாம் சங்கமமாகவே உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எங்களுக்கும் பெற்றுத்தாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவே